தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் திரு ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டுவை சார்ந்தவர். மக்கள் நலனுக்காக, பழங்குடி மக்களுடைய நல்வாழ்வுக்காக தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர். பஞ்சமி நில மீட்பு என்கிறத அடிநாதமாக கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். பஞ்சமி நிலங்கள் தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் பலவற்றிலையும் இருக்கிறது. குறிப்பாக இப்போது கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் எல்லாம் பஞ்சமி நிலங்கள் உரிய மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு மீட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கங்கள் அந்த வேலைகளை முனைப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் லட்சோப லட்சம் பஞ்சமி நிலங்கள் இப்படி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நிலங்களை இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு மீட்டு கொடுக்கறதுல இந்த அரசாங்கங்கள் அக்கறை செலுத்தவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த பணியில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கவர்மெண்ட் பல லட்சம் கணக்கில் தமிழ்நாட்டில் பஞ்சாமி நிலம் இருக்குது. அது பெரிய பெரிய முதலாளிகள் கையில் இருக்கிறதுனால அரசாங்கம் என்ன பண்ணுது, இதை நம்ம கையை வச்சா நம்ம இந்த ஓட்டு உரிமை வராது போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க ஓட்டு கிடைக்காது போயிடுன்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு ஏற்படுது. நாங்கள் ஒரு 15 ஆண்டு காலமாக பஞ்சமி நில போராட்டம், நிலத்திலே போய் ஏறு விடும் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கொஞ்சம் மீட்டும் கொடுத்துருக்குறோம். ஆனால் அரசாங்கம் நாம் சொல்கிறது என்னென்னா, அரசாங்கம் ஏதாவது அந்த நிலத்தை உரிய தொகையை ஏதாவது அவங்கள செலுத்தி அந்த நிலத்தை மீண்டும் எடுத்து அந்த மக்கள் உரிமைய மக்களிடம் ஒப்படைக்கணும்னு தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த வேலை இப்போ படித்தா வேலை இல்லை ஆதி திராவிடைய பழங்குடி மக்களுக்கு. இந்த நிலம் இருந்தாவது அவங்க ஒரு தொழில் செய்து அந்த பஞ்சமி நிலத்தை பழிக்கலாம். அது அரசாங்கம் முன்னின்று எடுத்து கொடுக்கணும். மற்ற மாநிலங்கள்லாம் கர்நாடகா, ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் அதை எடுத்து பிரித்து கொடுத்துற ஒரு நிலைமை கூட ஏற்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மாறி மாறி எந்த ஆட்சி வந்தாலும் பஞ்சமி நிலத்தை அதை பற்றி பேசுனாவே தடை போடுற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய கருத்து சார். தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் பஞ்சமி நிலங்கள் அதிகமாக இருக்குது? அது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நிறைய இருக்குங்க. எங்கள் தாலுக்காவில் 2000 ஏக்கருக்கு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் இப்போ ராணிப்பேட்டைன்னு ஆரம்பிச்சுக்கிற அந்த மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா மாவட்டங்களிலும் பல லட்சக்கணக்கில் ஏக்கர் இருக்குது. எல்லாம் அது இப்போ பெரிய பெரிய காலேஜ் உள்ளே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்தவாசி பக்கம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ அவர் எம்எல்ஏ நிற்கிறார் செஞ்சி தொகுதியில். அவர் அது உள்ளே நீச்சல் குளம் 4 ஏக்கர் இருக்குது வந்தவாசி இதில். அந்த மாதிரி நிறைய இடங்களில் பஞ்சமி நிலத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலை கூட உருவாக்கிறாங்க. அது அந்த பட்டா மாத்திரம் மூலமாக இது பஞ்சமி நிலமே இல்லை அப்படின்னு கொண்டு போகிறாங்க. சாதி பேரை சொல்லி எழுதும்போது முனுசாமி கந்தசாமின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவு எழுதும்போது இதில் ரிஜிஸ்டாரும் ரொம்ப தவறு பண்ணுறாங்க. தாசில்தார் தடையில்லா சான்று கொடுத்தாக்கா அதை வச்சு ரிஜிஸ்டார் பண்ணிடுறாரு. மெய்த்தன்மை வாங்கிறதில்ல, மணிக்காரரை என்கொயரி பண்ணுறதில்ல. இப்படி அந்த பஞ்சமி நிலங்களெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வாங்கி ஒரு வேலி கணக்கில் வாங்கி கூட வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அரசாங்கம் மனசு வச்சாக்கா அதை ரத்து செய்து அந்த ஏழை ஆதி திராவிட மற்ற பழங்குடி மக்களுக்கு கொடுத்தா அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் முன்னேறும். ஒரு தொழில் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் அதில் உருவாக்குறது நல்லா இருக்குன்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. இல்லை, இப்போ சில முதலாளிகளுடைய கையில் அந்த நிலங்கள் இருக்குது. அதை தாண்டி அரசாங்கத்தினுடைய கையில் நிலங்கள் இருக்குதா? ஒட்டுமொத்தமாகவே முதலாளிகளுடைய கைக்கு அந்த பஞ்சமி நிலங்கள் முழுமையாக போயிருச்சா? முழுமையாக போயிருக்குது. முதலாளியின் கையில் தான் இருக்குது. பினாமினி பேரில் வாங்கி வச்சுருக்கான். ஒரு முதலாளி ஒரு எஸ்சி பேர்லேயே வாங்கி வச்சுருக்கிறான் வேலி கணக்கில். அதை கேட்டாக்கா நாங்கள் போராட்டம் பண்ணி தாலுக்கா லெவலில் டிஆர்ஓ கலெக்டர் போய் இது ஒரு எஸ்சி பேரில் தான்ப்பா இருக்குது. ஆனால் இருந்தாலும் மற்ற எஸ்சிங்க பேர்லாம் ஒரே ஆள் மேலே பினாமினியில் வாங்கியிருக்காங்க. அதை கேன்சல் பண்ணி கொடுக்கணுன்றது நாங்கள் ஒவ்வொரு ஜமாபந்தி ரெவன்யூவில் வருடத்தின் மார்ச் ஏப்ரலில் ஜமாபந்தி நடத்துவாங்க. அப்போ அந்த ஜமாபந்தின்னா என்னது? அந்த வருவாய் தீர்வாணையம்னு சொல்லுவாங்க சார். ஒரு வருடத்தினுடைய கணக்கு அந்த
இப்போ ஒரு ரெவன்யூவில் என்னென்ன நடந்திருக்குது, எந்த பட்டா மாற்றிருக்கு, அங்கே எதுவும் அப்படியே இருக்குன்றது ஒரு நடக்கும், மக்கள் குறை தீர்வு மாதிரி நடக்கும். சரி. அப்போ வந்து நாங்கள் இந்த மனுக்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பஞ்சம நிலத்தை இன்னார் வச்சுருக்காரு எஸ்சி நிலத்தை, அது மீட்டு கொடுங்க அப்படின்னு பார்க்குற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் டிஆர்ஓ யார் வராங்களோ ஜமாபந்தி அதிகாரி ரெவன்யூ கணக்கு எடுங்கன்னு விஓக்களை பார்த்து உடனே பண்ணுவாங்க, அதோட சரியாக போயிடும். இப்போ குறிப்பாக சேத்பட்டு யூனியன் பேங்க்கில் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் வந்து சேத்பட்டு தாலுக்காவில் தேவிமங்கல்னு ஒரு ஊரில் அவங்க மனைவி பேரில், தேவிகாதன் பேர், மனைவி பேரில் 4 ஏக்கர் இடத்த வாங்கியிருக்கிறார். நாங்கள் வந்து இது குறித்து ஒவ்வொரு ஜமாபந்தியில் மனு கொடுத்தோம், அதை கேன்சல் பண்ணுங்க, அந்த இடத்த கேன்சல் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அது அந்த நேரத்தில் சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல. ரெவன்யூ செய்து தந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது பண்ணுறதே இல்லை. கிராம நிர்வாக அலுவலரும் ஒவ்வொரு டீசல் லேண்டனுடைய பதிவு வெளியே ஒட்டணும். இது அந்த டீசல் லேண்டு இன்னார் பேரில் இருக்குது, இது இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க, இந்த நிலத்தோட அப்படின்ட்டு ஒவ்வொரு வருவாய் அந்த ஜமாபந்தி நடக்கும்போது கொடுக்கணும். அது கொடுக்கறது இல்லை. இப்படி தான் வந்து இந்த மக்களை வந்து பழி வாங்குறாங்க அதிகாரிகள் மத்தியிலும். வரங்கிற அரசாங்கம் முதல்ல தேர்தலுக்கு முன்னே நான் வந்தால் மீட்டு கொடுத்துட்றேன், எடுத்து கொடுத்துட்றேன்னு சொன்னால் வந்த பிறகு வாயை திறக்கிறது இல்லை. இது போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால, இந்த அதிகாரிகளாக வாரவங்களுக்கு இதை பற்றி அறிவு இல்லாததுனால இது நடக்கா, அரசாங்கம் வந்து இதில் அக்கறை எடுக்காததுனால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். அரசாங்கம் அக்கறை எடுக்காதது ஒரு பக்கம் இருந்தாலும் வருகிற அதிகாரிகள் சமூக ரீதியாக பார்க்குறான். சாதி ரீதியாக இப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ண போகிறோன்னா உடனே அவன் ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி உங்கள் நிலத்தை வந்து சிட்டா கேட்குறாங்க, இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு அவன் தகவல் கொடுத்துட்றான். அப்போ அவன் தகவல் கொடுக்கும்போது அந்த மக்கள் ஒருங்கிணைந்து இவங்கள நிலத்தை உள்ளே போகும்போது தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு ஜாதிய முதல்ல அந்த மாதிரி நிலையை கொண்டு போயிடுறாங்க. அப்போ அதிகாரி என்ன பண்ணுறான், இதனால் பிரச்சனை வருது, இது கவர்மெண்ட் விஷயம், சட்டம் ஒழுங்கு, அவங்க கவர்மெண்ட் வந்து எடுத்து கொடுன்னு சொன்னால் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நிலைமை கொண்டு போயிடுறாங்க. ஆனால் தாசில்தாருடைய கடமை அவர் கையெழுத்து போடுறது மற்ற சான்றுகளுக்கு இருந்தாலும் டிசி லேண்டுன்றது முக்கியம். அதையும் அவர் கண்டுபிடித்து கலெக்டர் நாலேஜுக்கு டிஆர்ஓ கொண்டு போய் எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு எஸ்டி கொடுக்கணும் கண்டிப்பாக. அதுதான் அவர் வேலை. ஆனால் அவங்க அந்த வேலையை செய்யறதில்ல. எதில் வருமானம் வருதோ எந்த துறையில் அந்த வேலையில் தான் போகிறாங்களே தவிர எது கவனம் செலுத்துறது இல்லை. இந்த மக்களுக்கு தேவைப்பட்ட நிலங்கள், பஞ்சமி நிலங்கள், அவர்களுடைய உரிமைகள், இதை சார்ந்து எதுவும் யோசிக்கிறது இல்லை. அந்த நேரம் அவங்களுக்கு வருவாய் வர்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் செஞ்சு. ஆமாம் சார், ஆமாம், உண்மைதான். இது வந்து முக்கியம். படித்தா வேலை இல்லை, ஒரு எஸ்சி எஸ்டி வேலை இல்லை, அவன் நிலமாவது இருந்தாவது அந்த நிலத்தில் ஏதாவது ஒரு சாகுபடி செய்ய, ஒரு தொழில் செய்து அவன் முன்னேறுவான். அந்த நிலத்தை கொடுங்க. அரசாங்கம் கோர்ட்டு என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டு, ஒரு எஸ்சி நிலத்தை விற்று இருந்தாலோ எம்பிசி வாங்கியிருந்தாலும் செல்லாது, மீண்டும் அவன் வாரிசு கொடுக்கணுன்னு தான் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தும் கோர்ட்டு உத்தரவே மதிக்க மாட்டுறாங்க. காவல்துறையும் நமக்கு வந்து எதிர்ப்பாக செயல்படுது. அந்த நிலத்தை அவங்க ஆர்டர் எதுவுமே கொடுத்தா கூட காவல்துறை பாதுகாப்போடு அவங்க வெளியேற்றணும், அதையும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க எங்கே போக முடியும், தாக்குதல் நடக்குது உள்ளே போனால். அப்போ கோர்ட்டும் எங்களுக்கு உத்தரவு போட்டும் அதை மதிக்கிறதில்ல, அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மக்கள் இன்னும் வறுமையில் தான் வந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நிலத்தையும் இழந்தான், படித்த வேலையும் இல்லை. அப்படி அவள் எப்படி இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் போனால் உணவே இல்லாத போயிடும் பொழுது. எல்லா நிலங்கள் ஃபுல்லாக வீட்டு மனை ஆகின்னு போயிடுச்சு. விவசாயம் செய்து பயிர் செய்து சாகுபடி செய்து சாப்பிடக்கூடிய நிலைமை இல்லை. அவங்களோட அரசாங்கம் பிரிட்டிஷ்கார ஆட்சியில் போராடி அம்பேத்கர் பெற்று அந்த நிலத்தையாவது அந்த மக்களுக்கு கொடுத்தா அவன் அதை வச்சு அவன் ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேறத்துக்கு நல்லா இருக்குன்றது தான் எங்களுடைய கருத்து. இல்லை, இப்போ பஞ்சமி நிலங்கள் வந்து இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து எழுதி கொடுத்தது, அரசாங்கம் கொடுத்ததை மாற்றி யாராவது வாங்கிட்டு இருக்காங்களா? அவன் மாற்றி பட்டாவே மாற்றி பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்சி, ஒரு ஆதி திராவிடர் பழங்குடியினர் இடத்த ஒரு எம்பிசி வந்து ஒரு முதலியாரோ ஒரு நாயுடோ ஒரு கவுண்டரோ பட்டாவே மாற்றிருக்குது. அது பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி நாங்கள் சப் கலெக்டர் ஆஃபீஸ் கூட மனு கொடுக்குறோம். இந்த மாதிரி இவர் ஒரு எஸ்சி பேரில் இருந்தனாலும் இப்போ ஒரு கவுண்டர் பேரில் மாறி இருக்குது சிட்டாவில், இதை ரத்து செய்யுங்க, பத்திரத்தை கேன்சல் பண்ணுங்க, சிட்டா காப்பி நீக்குங்கன்னு மனு கொடுத்தா விசாரணை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிடப்பில் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி நிறைய நிலங்கள் மாறி போய்க்குது. இல்லை, இப்போ இந்த பழங்குடி கையில் இந்த நிலம் வந்துருச்சு, அவர் விவசாயம் பண்ணிகிட்ருப்பார், திடீர்னு ஒரு நாள் இந்த நிலம் வந்து ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய பேரில் மாறுதா? எப்படி இது?
அதுதான் அது மாறி போகுது. அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிட்டாவில் இவர் பேர் கூட வேறு யாரோ பேராவது ஒன்று ஜாயிண்ட் ஆகிடுது. எப்படி அது வந்ததுன்னா அது உடனே நீக்கக்கூடிய அதிகாரி எங்களுக்கு இல்லைன்றார் தாசில்தார். நீங்கள் டிஆர்ஓ பாருங்க, நீங்கள் போய் வருவாய் கோட்டாட்சியரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் போன வருஷம் கூட போட்டேனே, போன மாதம் என் பேர் வந்தது, இப்போ இதில் எப்படி இன்னொரு பேர் இதில் சேரும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரில் பட்டா மாத்திர அதிகாரம் ரெவன்யூக்கு இருக்குது. அந்த ரெவன்யூ இருக்கும்போது அவங்க சௌகரியத்துக்கு ஒரு 3 வருடம் ஒரு கிராம நிர்வாக ஆள் இருக்கும்போது யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள என்ன பண்ண அவனுடைய நிலத்தில் வேற எவனும் பேராவது சேர்த்துட்டு போயிடுது. இவன் அதை கவனிச்சிருக்க மாட்டான். இவன் தேவைக்கு போகும்போது கம்ப்யூட்டர் சிட்டா எடுக்கும்போது தான் வேற ஒரு பேர் அதில் இருக்கும். அப்போ எப்படி என் பேர் வந்துன்னு போய் மனு கொடுத்து டாக்குமெண்ட்லாம் வச்சு கொடுக்கும்போது அப்புறம் மறுபடியும் அது என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் டிஆர்ஓ அவங்க ஒரு ஆர்டர் போட்டு அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தபால் அனுப்புவாங்க. அவன் கையெழுத்து போட மாட்டான். நான் போட மாட்டேன் ஏன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அதன் பிறகு அவனை விசாரணை பண்ணி போட வச்சு அந்த பேரை ரத்து பண்ணுறதுக்கு மாதம் கணக்கில் ஆகி சூழ்நிலை. இதை திட்டமிட்டு யார் செய்கிறாங்க? அந்த நபர், குறிப்பிட்ட நபருடைய பேர் செய்கிறதில்ல, அவரே இந்த மாதிரி செய்கிறாரா? ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த நிலத்தை வந்து நாளைக்கு நம்ம பேரில் மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது நடக்குதா? இல்லைன்னு சொன்னால் அதிகாரியை வந்து இந்த மாதிரியா அலுவலகத்தில் போய் குடைச்சல் கொடுக்குறவங்களுக்கு தொடர்ந்து வந்து சில விஷயங்களுக்கு இப்போ உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து பஞ்சமி நிலத்துக்காக தொடர்ந்து போராடிட்டு இருப்பாங்க. இவங்களை பழி வாங்குறதுக்காகவே அதிகாரிகள் இப்படி பண்றாங்களா? அது உண்மைதான் சார், பழி வாங்குறதுக்கு தான். ஆதிக்க சாதிகளை கையில் போட்டுன்னு அதிகாரிங்க இவங்க உன் பேர் இருந்துட்டாக்கா நிலத்தில் அவருக்கும் பேர் இருக்குதுல்ல, அவருக்கு உரிமை இருக்குதில்ல அப்படின்னு சும்மா சொல்கிறதுக்காகவே அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அதிகாரிகள் தான் இதில் காரணமே. மறுபடியும் இந்த பேரை மாற்றுறதுக்கு பணம் ஏதாவது பிடுங்குறாங்களா? அது மாத்திரம்னா ஒரு பேரம் பேசுகிறாங்க. எல்லாம் இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும், கம்ப்யூட்டரில் அவருக்கு கொடுக்கணும், டிஆர்ஓ கொடுக்கணும், ஆர்டிஓ கொடுக்கணும், தாசில்தார் கொடுக்கணும், அதுவும் நடக்குது தான். இல்லை, அரசாங்கம் வந்து இதில் ஏன் அக்கறை செலுத்தலை? மற்ற மாநிலங்கள் மாதிரி கர்நாடகத்தில் நடக்கு, ஆந்திராவில் நடக்கு, இந்த மாதிரியான நம்ம மாதிரியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பஞ்சமி நிலங்கள் உரிய மக்களுக்கு எழுதி கொடுக்குற போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை நீடிக்குது? கோர்ட்டு உத்தரவே மதிக்கலை சார். கோர்ட்டு ஆர்டர் போடுது பஞ்சமி நிலத்தை வேறு ஆள் வாங்கினா செல்லாது, பத்திரப்பதி செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி பத்திரப்பதி பண்ணுறோன்னா அதனுடைய அரசியல் கட்சிகளுடைய இதுதான் தூண்டுதல். அரசியல் கட்சி வந்து இப்போ இது நம்ம போய் கை வச்சா நம்மளுக்கு ஓட்டு அடுத்த முறை வராது. அதனுடைய நோக்கத்தில் தான் அவங்க எலெக்ஷன் முன்னே நான் வந்தால் எடுத்து கொடுத்துட்றேன், மீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்களே தவிர 5 ஆண்டுகளில் பல போராட்டங்கள் நாங்கள் ஜெயிலுக்கு தான் போயிடுறோம். பல போராட்டங்கள் நடத்துகிறோம். ஆனால் அது மேலே அரசாங்கம் கவனம் செலுத்தலை. காரணம் என்ன, நமக்கு ஓட்டு போயிடும், ஒரு தலித் மக்கள் குறிப்பிட்ட சாதியினருடைய வாக்கு போயிடும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அரசாங்கம் வந்து சரி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, எவ்வளோ திட்டங்கள் இலவசங்க தர அது தர எல்லாமே பண்ணுறீங்க. ஏன் இந்த பஞ்சமி நிலத்துக்கு ஏதோ ஒரு தொகையை அந்த நபரோட ஒப்படைச்சிட்டு அந்த நிலத்தை எடுத்து அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஏன் தரக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். இதில் அடுத்ததாக அரசாங்கங்கள் எந்த விஷயங்களை முன்னெடுக்கணும், தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ வரக்கூடிய அரசாங்கம், இப்போ அரசாங்கம் வரும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதில் எந்த மாதிரி தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க, கோரிக்கையாக வைக்கிறீங்க? எங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்த அந்த பஞ்சமி நிலத்தை வருகிற அரசாங்கம் என்ன பண்ணணும்னா படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் மத்தியில் இந்த நிலங்களெல்லாம் மீட்டு ஒரு 2 ஏக்கர், ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர்னு பிரித்து கொடுத்தா அவனுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும். ரெண்டாவது வந்து அந்த டிசியில் பஞ்சமி நிலத்தை இனிமேல் வந்து வேறு யாரும் வாங்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி சட்டம் போட்டும் அதை மீறி வாங்குறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்தில் வாங்குறாங்க? இவங்க வந்து ஒரு எஸ்சி வந்து அதிகாரமாக நம்மளை எதுவும் தட்டி கேட்க முடியாது, நம்ம ஆட்கள் பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, அதனால் நம்ம இப்போ சாகுபடி செய்யலாம், யாரை நம்மளை தடுக்க முடியாதுன்ற ஒரு நோக்கம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் இதை வந்து அரசாங்கம் எந்த அரசாங்கம் வரப்போகுதோ இந்த பஞ்சமி நிலங்கள்லாம் மீட்டு நிலமில்லாத ஆதி திராவிட மற்ற பழங்குடியினர்களுக்கு கொடுத்தால் அந்த அரசாங்கம் வந்து சிறப்பாக
செயல்படுன்றது தான் எங்களோட கருத்து. தொடர்ந்து பேசும் உங்களுடைய சமூக பணிகள் தொடர்ந்து நடக்கட்டும். நிச்சயமாக பஞ்சமி நிலங்கள் வந்து மீட்கப்பட்டு உரிய மக்களுக்கு வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசாங்கம் வந்து நிச்சயமாக செவிசாய்க்கணும். தொடர்ந்து பேசும். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.